PSN College of Engineering and Technology. அதிமுகவை ஒருங்கிணைப்பதே நோக்கம் என கூறியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என தெரிவித்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பிரதமராக மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்க இருக்கிறார். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு கூட்டணி சார்ந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான தருணம் நினைக்கிறீங்க? கடந்த 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார். எந்த பகுதியிலும் இனக்கலவரமோ ஜாதி சண்டைகளோ இல்லை. அனைத்து மாநிலமும் அனைத்து மக்களையும் ஒரு சேர ஒரே நிலையில் சமநெறியில் நோக்குகின்ற அவருடைய பார்வை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதேபோல அரசியல் நோக்கர்களும் அவ்வாறே எண்ணியிருந்தார்கள். நீங்க தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், தற்போதும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. இருந்தபடியும் ஏன் இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடணும்னு சொல்லி நினைச்சீங்க? அதுக்கான காரணங்கள் என்ன? அந்த மாதிரியான ஒரு நிலை ஏன் நீங்க போட்டியிட்டால் மட்டும்தான் உங்களுடைய அரசியல் விஷயங்கள்ல ஒரு நிலையான ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புனீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் நிலைநிறுத்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். அதிகமான எண்ணிக்கையில் நின்றிருக்கலாம். ஆனால் பரிச்சாத்தமாக ஒரு தொகுதியில் நம்முடைய பலத்தை காமிப்போம் என்ற நிலைதான் ஒரு தொகுதியில் நாங்கள் தேர்ந்தெடுத்து நின்றோம். அதிலும் நானே அந்த களத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினோம். அந்த அடிப்படையில் சுயேட்சையாக சின்னம் எதுவென்று தெரியாமலும் என்னுடைய பெயர் எந்த நிலையில் முதல் மிஷினில் இருக்குமா இரண்டாவது மிஷினில் இருக்குமா என்ற நிலையில் கூட இல்லாமல் அந்த தேர்தலில் போட்டியிட்ட மக்களும் இன்றைக்கு அரசியல் சார்ந்த கட்சிகள் பெற்ற ஓட்டை காட்டிலும் ராமநாதபுரம் மக்கள் எனக்கு அவரை அங்கீகரித்து 3,41,000 வாக்குகள் அளித்திருக்கிறார் என்று சொன்னால் அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக ஒன்றிணைனோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நானும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றத திட்டவட்டமா சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமா ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான சூழல் உருவாகும்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சில பேர் அந்த ஆர்வம்லாம் சொல்றாங்க சார், நீங்க பிஜேபியில போய் சேர்ந்துருவீங்க அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்களே, இதுக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய ரத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரத்தம். அப்படி சொல்லிய பிறகு இந்த கருத்தை சொல்லுவார்கள் ஏதோ அவருடைய சுயநலத்திற்காக சொல்லுகிறார்கள் ஒழிய வேண்டும் இல்லை. உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள்லாம் நிறைய பேர் கூட இருந்தாங்க. இப்ப அவங்களும் தனியா போறேன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஜேசிடி பிரபாகர், புகழேந்திலாம் நேற்று பேட்டி கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்கள்ட்ட பேசுனீங்களா? தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? எதுவும் இக்கரைக்கு அக்கறை பயிற்சி என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்தாலும் அவர்கள் வாழட்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு சதீஷ்குமாருடன் டெல்லியிலிருந்து ஸ்டாலின். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.